வரலாறு என்பது வெறும் புத்தகங்களில் எழுதப்படவில்லை. அது சில மனிதர்களால் உயிரோடு உருவாக்கப்பட்டது. இவ்வளவுக்கு நெருக்கமாக வரலாற்றை புரட்டிய ஒரே சிலர், அவர்களில் முன்னணியில் நின்றவர் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் இயற்பெயர் தெமுஜின். 1162ஆம் ஆண்டு மங்கோலியாவின் பசுமை மேடுகளில் பிறந்தார். அவர் பிறந்ததும் ஒரு யுத்த கால சூழ்நிலையின் நடுவில்தான். தந்தை ஒரு பழங்குடியின தலைவர். விரைவில் அவரும் விஷம் வைத்துக் கொல்லப்படுகிறார். இதன் பிறகு அவரது குடும்பம் துன்ப வாழ்க்கையில் வீழ்கிறது. பசிக்காக வேர் தேடி காடுகளில் அலைந்தனர். இதுதான் ஒரு பேரரசின் ஆரம்பம். தெமுஜின் சிறுவயதில் பல தடைகளை சந்தித்தார். சிறையில் அடைக்கப்பட்ட அனுபவம், எதிரிகளின் தாக்குதல், அவைகளே அவரை ஒரு இரும்பு தோளுடைய தலைவனாக்கின. தன்னிடம் எந்தவிதமான அரசாட்சி உரிமையும் இல்லாமல் அவர் அடுத்தடுத்து ஒரு திட்டமிட்ட போராளியாக மாறினார். ஒரு வழக்கமான தலைமையற்ற பகுதியில் அவர் கட்டியது ஒரு கூட்டமைப்பு. பழங்குடிகளை ஒன்றிணைத்தார். அதை ஒரு இராணுவமாக மாற்றினார். மங்கோலியாவின் பல்வேறு பழங்குடிகள் அவர்கள் இடையே இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்தார். சமவெளியில் அமைதியாக இருந்த வீரர்கள் இப்போது ஒரு ஒருங்கிணைந்த படையாக உருமாற்றம் அடைந்தனர். 1206ஆம் ஆண்டு அவர் செங்கிஸ்கான் என்ற பட்டத்தை ஏற்றார். அதாவது உலகின் சக்தி வாய்ந்த தலைவன். இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். செங்கிஸ்கான் ஒரு இடத்தில் நின்றதில்லை. அவர் தொடங்கிய போர் ஆசியாவின் உள்ளகத்தை கடந்தது. சீனாவின் ஜின் பேரரசு, மத்திய ஆசியா, இஸ்லாமிய ஆளுமைகள். அவர் எதிர்த்து வெல்ல உதவியது அவருடைய போர் பயிற்சிதான். வேகத்தில், ஒழுங்கில் மற்றும் உளவுத்துறையில் மிகச்சிறந்தது. குதிரைப்படை, வில்லிகள், நுட்பமான தாக்குதல், இதையெல்லாம் பயன்படுத்திய செங்கிஸ்கான் உலகின் வரலாற்றின் மிகப்பெரிய இராணுவ வெற்றிகளை பெற்றார். போர் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு அறிவாளி. மத சுதந்திரம், வர்த்தக பாதுகாப்பு, நிர்வாக திட்டங்கள், இவை அனைத்தும் அவரது ஆட்சியின் பகுதிகள். யாசா எனும் சட்ட தொகுப்புகள் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் உருவாக்கின. சில்க் ரோடு பாதுகாப்புடன் இயங்கியது. முஸ்லிம்கள், பௌத்தர்கள், கிறிஸ்துவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. 1227ஆம் ஆண்டு செங்கிஸ்கான் மரணமடைந்தார். அவர் இறந்த இடம் ஒரு மர்மமாகவே உள்ளது. அவர் உடல் எங்கு புதைக்கப்பட்டது என்றும் எந்த விதத்திலும் தகவல் இல்லை. அவர் வீரர்களால் இரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒரு தலைவர் இரகசியமாக அழிந்தார், ஆனால் அவர் உருவாக்கிய பேரரசு இன்னும் பேசப்படுகிறது. இன்று செங்கிஸ்கானின் தாக்கம் பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வரலாற்று நிபுணர்கள் அவரை ஒரு பிரம்மாண்ட முன்னோடியாக மதிக்கிறார்கள். சில ஆய்வுகள் கூறும் புள்ளிகள் உலக மக்கள் தொகையில் 0.5 விழுக்காடு பேர் அவரது பரம்பரையில்தான் என்கின்றன. அவர் கொடுத்தது ஒரு பேரரசின் மேம்பாடு மட்டுமல்ல, ஒரு புதிய உலக ஒழுங்கு. ஒரே மனிதன் ஒரு கனவுடன் எழுந்து வரலாற்றையே தன் காலடியில் கொண்டு வந்தார். அவர் பெயர் செங்கிஸ்கான். ஒரு போராளியின் உருவத்தில் பிறந்த ஒரு நாகரீகத்தின் கட்டுமானம். செங்கிஸ்கானின் பேரரசு சுமார் 24 மில்லியன் சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட முழு ஆசியாவும் ஐரோப்பாவின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கியது. நெப்போலியனும் அலெக்சாண்டரும் கூட இதுவரை சென்றதில்லை. இவர் தொடங்கிய தபால் சேவை மிகவும் முன்னோடியானது. யாம் எனப்படும் தபால் பணி. அது ஒரு முற்போக்கு தகவல் பரிமாற்றம். செங்கிஸ்கான் யாருடைய மதத்தையும் தவறாக பார்த்தவர் இல்லை. இஸ்லாம், புத்தம், கிறிஸ்துவம் எல்லோருக்கும் சமமான பார்வையளித்தார். அவரது பேரரசில் மத சுதந்திரம் சட்டமாக இருந்தது. செங்கிஸ்கானின் மகள்கள் பலர் முக்கிய பிராந்தியங்களை ஆட்சி செய்தனர். பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தனர். இதுவே அவரின் தனித்தன்மையாக அக்காலத்தில் இருந்திருக்கிறது. அவர் தனக்கென எழுத்து மொழியை உருவாக்கினார். பாஸ்பா ஸ்கிரிப்ட் எனப்படும் ஒரு எழுத்து முறையை உருவாக்கினார். இது மங்கோலிய மொழிக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டது. செங்கிஸ்கான் வணிகத்துக்கு முக்கியத்துவம் அளித்தார். சில்க் ரோட் பாதைகளை பாதுகாக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்தார். வணிகர்கள் பாதுகாப்புடன் பயணிக்க அவருடைய படைகள் நேரடியாக பாதுகாப்பு வழங்கின. அவரது பேரரசில் மோசடி செய்ய தடை இருந்தது. செங்கிஸ்கான் சட்டத்தில் வணிக மோசடிக்கு தூக்கு தண்டனை இருந்தது. நேர்மையான வணிகத்திற்கு அதிக ஊக்கம் அளிக்கப்பட்டது. செங்கிஸ்கானின் வரலாற்று பங்களிப்பு உலகத்தில் எப்போதும் வாழும். செங்கிஸ்கானின் பேரரசு கலை, அறிவியல், கலாச்சாரம், வணிகம்
அனைத்தையும் பரப்பியது. பண்டைய உலகத்தை கலைத்து புதிய இணைப்புகளை உருவாக்கியது. ஒரே மனிதன் ஒரே சாம்ராஜ்யம். செங்கிஸ்கானின் வாழ்க்கை ஒரு வீர காவியம்தான். ஆனால் அது உண்மையில் நடந்ததுதான் அதில் வியப்பு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் செங்கிஸ்கானை பற்றி ஏற்கனவே தெரிந்த சுவாரஸ்ய தகவல்கள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க.